ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று வேலை செய்கிறது யாருக்குமே பிடிக்காது. ரொம்ப ஸ்மார்ட்டாக எப்படிலாம் நம்ம வேலைகளை குறைச்சி எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாங்கிற டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நமக்காவது கொஞ்சம் டைம் கிடைக்கும். பட் வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தால் வீட்டு வேலையிலையும் பார்க்கணும், குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதையும் தாண்டி ரெகுலராக வேலைக்கு போயிட்டு வரணும், அவங்க ஹெல்த்தையும் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுன்னு நினச்சேன். அதுக்காக தாங்க இந்த வீடியோ. சமையல் வேலைகளில் ரொம்ப நேரம் இழுக்கிறது பார்த்திங்கன்னா வந்து என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுங்க. அதை வந்து முதல்லையே பிளான் பண்ணி நெக்ஸ்ட் டே நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அது தகுந்த மாதிரி எல்லா பொருளையும் வெளியே எடுத்து ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சமைக்கிறது. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறதுலாம் கிட்டத்தட்ட காலையில் ஒரு 1/4 மணி நேரத்தில் 20 நிமிஷம் வரைக்கும் அதுவே இழுத்துரும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க, ப்ரீ மிக்சஸ் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க, தொக்கு மாதிரி வெரைட்டிஸ் எடுத்துக்கோங்க, பொடி வெரைட்டி அதாவது முருங்கை பொடி, இட்லி பொடி இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து ஹேண்டியாக வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு லீவ் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா வீக் டேஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாங்க. இப்போ வந்து கீரை ஆஞ்சிட்டு இருக்கிறத எதுக்காக காட்டிக்கிறேன் அப்படின்னா, கீரை வந்து உடம்புக்கு நல்லது தாங்க. நம்ம காலையில் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு கீரை வந்து அதிகமாக செய்யவே மாட்டோம். அப்படி செஞ்சோன்னா அந்த அன்றைக்கி ரொம்பவே லேட் பண்ணிடுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, முந்தின நாள் ஈவினிங்கே வந்து நம்ம நாளைக்கு கீரை தான் செய்ய போகிறோமா அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு இது போல் இலையை மட்டும் இணுங்கி கழுவி வச்சிடலாங்க. இது போல் வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தண்ணியும் வந்து நல்லா வடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. வாரத்தில் 2 தடவையாவது கீரை சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் காலையில் நேரம் அதை செஞ்சோம்னா ரொம்பவே டைம் இழுத்துரும். மாதிரி அரைக்கீரை, முளைக்கீரை அது மாதிரி இருந்தாலும் சரி, அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வர அன்றைக்கே வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி போல் கரிஞ்சி குடிக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் சாயங்காலமே பார்த்தீங்கன்னா நல்லா இது போல் ஆஞ்சிட்டு கழுவிட்டு ஒரு துணியை போட்டு வச்சிடறேங்க. அப்போ தான் நைட் டைமில் வந்து இப்போ பள்ளியோ அது மாதிரி ஏறாமல் இருக்கும். அதுக்காக நல்லா துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி இலை வந்து வரன்னு இருக்கும்போது ஈஸியாக கட் பண்ணி சமைக்கிறதுக்கு வந்து சுலபமாக இருக்கும். மாதிரி முந்தின நாள் நைட்டே நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், சுண்டெல்லாம் ஊற வைக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது காய்கறி என்ன பொரியல் பண்ணலாங்கிறத பிளான் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி கவுண்டர் டாப் மேலே வச்சுருங்க. இன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி சுண்டல் கிரேவி தான் செய்ய போகிறேன். இப்போ ரெசிபிலாம் வந்து ஷேர் பண்ண போகிறதில்ல, டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய போகிறேன்னு வந்து நான் முடிவு பண்ணும்போதே வந்து 1 வீக் மீல் பிளான் வந்து என் கையில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியும். அதனால் நைட்டு மாவு பிசையும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப்பாத்தி ஆகிற அளவுக்கு மாவு எடுத்து தனியாக வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நம்ம பிளான் இல்லாமல் இருந்தோம்னா இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. எப்போ மாவு பிசையும் போதும் இது போல் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவு கொட்டி நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது வந்து ரொம்ப வந்து வடசட்டியில் ஒட்டாமல் இருக்கும், வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நியூட்ரிஷனாக வந்து யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தாங்க இருக்கும். ஆல்ரெடி என் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது போல் முருங்கைப்பொடி வந்து ப்ளெயினான முருங்கைப்பொடியை மட்டும் வாஷ் பண்ணி காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சப்பாத்தி செய்யும்போது இதில் வந்து நூடுல்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ டைம் இருக்கிறப்ப இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது கூட உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு இருக்கிற டைமில் வெரைட்டியாக பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லைங்க. ஒரு ரெசிபி செஞ்சாலும் அதில் வந்து எப்படி ஃபேமிலிக்கு வந்து நியூட்ரிஷனலாக நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் போட்டு பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து டெய்லி ஒர்க்கில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் சில ஒர்க்கை வந்து அலாட் பண்ணி நீ இதை பண்ணுங்கள், நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா போக போக அவங்களுமே செஞ்சு பழகிக்குவாங்க. நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. அட்லீஸ்ட் அவங்க வேலையிலையாவது அவங்க செஞ்சுக்கிற அளவுக்கு ட்ரெயின் ஆயிடுவாங்க. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணாங்காட்டி கொஞ்சமாக சப்பாத்தி மாவு எடுத்து இது போல் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட போகிறேங்க. நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகிரும் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். நைட் வந்து இது மாதிரி போட்டு வைக்கும்போது நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடணும். இது மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகாது. அடுத்த நாள் சப்பாத்தி சுட்டாலும் ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாக தாங்க வரும். வேலைக்கு போகணுங்கிற ரஷ்ஷில் காலையில் மட்டும்தான் டென்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. சில சமயம் வந்து ஈவினிங் வந்தால் கூட டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்போ வந்து இது போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சாலும் பாதி எடுத்து உள்ளே வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி காலையில் நேரம்லாம் இது போல் சப்பாத்தி வந்து பிளான் பண்ணிடாதீங்க. நைட் டைம் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது போல் சப்பாத்தி, பூரி ஆகட்டும், தோசை ஆகட்டும் ஒன்று சுட்டு எடுக்கணும்னா அதுக்கே ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ தேவையில்லாமல் நாமளே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஊருட்டுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ வந்து சுண்டல் உருளைக்கிழங்குலாம் போட்டு தான் அதுக்கு வந்து சைடிஷ் வச்சுருந்தேன். இப்போ வந்து சிம்பிளாக வந்து சைடிஷாக இருக்கட்டும், மெயின் டிஷ்ஷாக இருக்கட்டும் செஞ்சாலும் அது ரொம்பவே வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க. 3 கலர் 4 கலரில் சட்னி தொட்டு சாப்பிட்றத விட ஹெல்த்தியாக ஒரு குழம்பு வச்சு அதை சாப்பிட்டாலே வந்து போதுங்க. வேலைக்கு போகிற லேடிஸ் வந்து நிறையா பேர் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கும் போகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தைங்கள வந்து இன்னும் கொஞ்சம் கவனிச்சிக்கலாமோ, கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோமோ அப்படிங்கிற வந்து கில்ட்டி ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது மாதிரிலாம் ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக செஞ்சாலும் ஹெல்த்தியாக வந்து ஃபேமிலியோட ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியுங்க உங்களால்.
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறது கூட துவைச்சிருவாங்க. ஆனால் காஞ்ச துணியை எடுத்து மடிக்கிறதுக்கு பிடிக்காது. அதே மாதிரி பாத்திரம் விளக்குறது கூட விளக்கிடுவாங்க. அதை எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்கு பிடிக்காது. அது மாதிரிலாம் நிறைய பேர் இருப்போம். அது மாதிரி இல்லாமல் அந்தந்த டைமுக்கு கொஞ்சம் செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியை காணோம், இதை காணோம், தட்டத்தை காணோம்னு தேடிட்டு இருக்கணும். அதுவே அதோட பிளேஸில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாங்க. நைட்டு சப்பாத்தி சுண்டல் கிரேவின்னு சொல்லி டின்னரை முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரியே இது மாதிரி கீரையெல்லாம் ஆஞ்சு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுவே இப்போ ஒரு இலையாக பொறிச்சு கழுவிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டி ரொம்பவே கறியிருக்கு வந்து சிரமமாக இருந்திருக்கும். லேடிஸ் வந்து அப்புறம் மார்னிங் எந்திரிச்சதும் வந்து டீ குடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக உளுந்தங்கஞ்சி ப்ரீமிக்ஸ் இது மாதிரிலாம் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து நம்மளையும் பார்த்துக்கலாம். நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி மட்டும்தான் அதிகமாக யோசிக்கிறோம். நாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்கள ஹாப்பியாக நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அவங்கவுங்க ஹெல்த் மேலேயே கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கூட நமக்கு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்காத மாதிரி இருக்கும். சமையல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மாதுளம்பழத்தை உரிச்சு வச்சிட்டிங்கன்னா கூட சமையல் முடிக்கிறதுக்குள்ளே அதை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாவது ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தேங்காயை வந்து திருவி ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க. பட் இப்போ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடுறது, ரெகுலராக இது போல் தேங்காயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா தண்ணியில் எதுவும் ஊற்றாமல் அரைச்சோம்னா இப்படி உதிரியாக கிடைக்குது. ஈஸியாக தேங்காய் துருவல் வந்து திருவர டைம் கூட நமக்கு வந்து சேவ் ஆகுங்க. நான் இது மாதிரி தாங்க பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்குவேன். வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி குழம்பு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு வச்சுருந்தாங்க. கூடவே வந்து ரசம் வச்சாச்சு. ரசம்லாம் வைக்கிறதுக்கு எப்போயுமே வந்து ரசப்பொடி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. காலையில் நேரத்தில் கொத்தமல்லி சீரகம்னு போட்டு கொட்டிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆயிரும். நமக்கு வந்து எந்திரிச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், முடியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் தாங்க ஆகும். ரசப்பொடி வீடியோ, ப்ரீமிக்ஸ் வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நான் எல்லாமே லாங் வீடியோஸாக போட்டுக்கிறதுனால எந்த இடத்துல இருந்து இப்போ ரசப்பொடி ஸ்டார்ட் ஆகுது, இந்த ப்ரீமிக்ஸ் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு டைம் டியூரேஷனையும் சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். வேணுங்கிற போர்ஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம், தேவையான செக் பண்ணி பாருங்கள். ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க, நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து நெக்ஸ்ட் டே வந்து அரிசி, அப்புறம் வந்து பருப்பு, எண்ணெய், காய்கறி எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து கவுண்டர் டாப் மேலே வச்சுருவேங்க. அப்படி வச்சுட்டா ரொம்ப சிம்பிளாக வந்து காலையில் எந்திரிச்ச உடனே டக்குன்னு வேலையாகிற மாதிரி ஃபீல் ஆகும். வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா அது மாதிரி எல்லாத்தையும் நைட்டே எடுத்து வச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு விஷயம், நான் எப்பவுமே பெரிய பாத்திரத்தில் வந்து ஒன்று சமைக்கிறோம் அப்படின்னா இது போல் சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சுட்டு இந்த பெரிய வடசட்டி, அதுக்கப்புறம் குக்கர், இதை ரெண்டை மட்டும் காலையிலே கழுவி வச்சுட்டு போயிட்டேன்னா ஈவினிங் வந்து பார்க்கும்போது நிறையா பாத்திரம் சிங்கில் இருக்கிற மாதிரி இல்லாமல் அளவாக தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். இல்லைன்னா வந்த உடனே எல்லா பாத்திரம் சிங்கில் கிடக்கிறத பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ எப்பவுமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணும்போது, இப்போ நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அது கூட சேர்த்து இன்னொரு பொருளை வந்து என்ன அது மாதிரி ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கேஸும் மிச்சம், டைமும் நமக்கு வந்து மிச்சமாகுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கிறோம், சமைக்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஈவினிங் வரும், திருப்பியும் வேலை, கிளீனிங் ஒர்க் நமக்கு ரெகுலராக போய்கிட்டே இருக்குங்க. நடுவில் ஏதாவது முக்கியமான வேலைகள் வந்து நம்ம செய்யணுமா அப்படிங்கிறல என்னென்னு பார்த்து ஒரு கேலண்டர்லையோ இல்லை நோட் போட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் செய்ய போகிற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்பட்டதுங்க. நான் ஆல்ரெடி வந்து அதை அரைச்சி வச்சுருந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் அது எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு நான் இடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் முதல்ல பிளான் பண்ணி செஞ்சு வச்சுக்கலாங்க. சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவுண்டர் டாப் எல்லாருக்குமே வந்து ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் மட்டும் க்ளீனிங்காக ஒதுக்கிட்டு பண்ணிக்கோங்க. தினமுமே 10 மினிட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டீப் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி வந்து ரொம்ப சிரமம் இருக்காது. நீங்களோட ஸ்நாக்ஸுமே பார்த்தீங்கன்னா இது போல் சீசனலாக கிடைக்கிற கிழங்கு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ், அதோடு சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு லட்டு அது மாதிரிலாம் வந்து ஃப்ரீ டைமில் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொடுத்து விட்றதுக்கு. அப்புறம் வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நைட் சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை வச்சு தான் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெள்ளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் 2 போட்டு இஞ்சி பூண்டு இடித்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போனோடனே இது கூட வந்து ஒரு 1.5 தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி அப்போ தக்காளி போட்ட உடனே எப்பவுமே கல்லுப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வரும் தக்காளி. அதுக்காக தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து வீட்லேயே அரைச்ச கறி மசாலா பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி இது நல்லா வதங்கட்டுங்க. இது வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா நான் இது எடுத்து வச்சுருந்த மாவில் வந்து ஒரு 4 சப்பாத்தி அளவுக்கு எனக்கு ஆகிற அளவுக்கு இருந்ததுங்க. அதை திரட்டி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே இது போல் முழுசாக லஞ்ச் பாக்ஸ்க்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களாவது முந்தித்த நாள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு டைம் சேவ் ஆகும். பார்த்திங்கன்னா நேற்று எடுத்து வச்சுருந்த மாவு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக தாங்க வந்தது சப்பாத்தி. ஃபேமிலியில் எல்லாருமே வந்து டெய்லி
டெய்லி வந்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சுண்டல் மாதிரி காலைல ஊற வச்சுட்டு போயிருங்க. வந்த உடனே வேக வச்சு அப்படியே தாளித்து சாப்பிட்ற மாதிரி. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நியூட்ரிஷனில் எப்படிலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதலே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தியை சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இது போல் ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறக்கு நூடுல்ஸ் மாதிரி வருங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்பாத்தி நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது போல் கட் பண்ணிவிட்டு உளுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நூல் நூலாக பார்க்க நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு நான் நூடுல்ஸை சாப்பிட்றத விட இது போல் சப்பாத்தியில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திங்கிறதுனால ரொம்பவே வந்து தண்ணி வந்து அப்சர்வ் ஆகி மத்தியானம் ரொம்ப வரன்னு ஆயிரும். அதனால தண்ணி நல்லா இது மாதிரி கொலன்னு இருக்கும்போதே வந்து சப்பாத்தியை வந்து உள்ளே போட்டுற போகிறேங்க. அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரன்னு ஆகாமல் மத்தியானம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். போல் ரொம்ப ஈஸியாக ஆனால் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 நாளுக்குள்ளே அதையும் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நிறையா நம்ம சேனலில் வரும். இப்போ இது போல் நல்லா வணக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் இதே பாட்டில் தான் வந்து அப்படியே ஸ்வீட் கார்னு அந்த ஸ்வீட் பொட்டெல்லாம் வந்து வச்சு வேக வச்சேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு அதை வந்து ஒருக்கா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து சப்பாத்தி தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது போல் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பாத்திரம் யூஸ் பண்ணாமல் ஒன்றையே வந்து சீக்கிரம் அதையவே யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அதிகமாக பாத்திரம் சேராது, டைமும் சேவ் ஆகும், வாட்டரும் சேவ் ஆகுங்க. லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்துட்டு கூடவே இந்த சப்பாத்தி நூடுல்ஸும் கொடுத்தாச்சுங்க. இது போல் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சீக்கிரம் வேலையை முடிச்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கான மீ டைம் எடுத்துக்கோங்க. செல்ஃப் கேர் அப்படியே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்கின் கேரும் ஹேர் கேரும் தான் வந்து செல்ஃப் கேர்னு. இது மட்டும் இல்லைங்க, நம்ம மனசையும் ரிலாக்ஸாக ஹாப்பியாக பார்த்துக்கணுங்க. டைம் கிடைக்கிற நேரத்தில் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வெளியே போயிட்டு வாங்க. எடுத்துக்கிற ஃபுட்டும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இப்போ நட்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் உங்களையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிறது பார்த்தீங்கன்னா மீல் பிளான். இந்த வீக்கு நான் என்ன மீல் பிளான் போட்டேங்கிறதா ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது இந்த வீடியோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் வந்து இதுதான் வரப்போகுது. உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க. வேலைக்கு போகிறவங்க மீல் பிளானில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 பார்ட் ரெசிபிஸ் வந்து அதிகப்படுத்துங்க. 1 பார்ட்னா தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு அது மாதிரி பிளெயினாக இல்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு புலாவ் மாதிரி பண்ணலாம். சோயா சுண்டல்லாம் போட்டு பன்னீர் வச்சு கூட பிரியாணி பண்ணலாம். மாதிரி யோசிச்சு நீங்கள் ஃபுல் கார்பாக மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற மாதிரி ஃபைபர் எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூல்ட்டு வந்து கொடுக்குற ஸ்நாக்ஸ் என்னென்னு முதலே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே நியூட்ரிஷியஸாக இருக்கும். மீல் பிளான் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 2-3 டிஷ், அதான் இன்றைக்கி நைட்டு செய்கிறேன், நாளைக்கு செய்கிறேன், அன்னைக்கு நைட்டு, அது மாதிரி எல்லாமே கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வேலைகளை வந்து குறைக்க முடியும். இப்போ நான் அப்படியே சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவு நைட்டு பேசுறது காலையில் எடுத்து வச்சுட்டேன். அது மாதிரி காலையில் சுண்டல் தாளிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சமாக வேக வச்ச சுண்டல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நைட்டு வந்து அதை நம்ம அப்போவே எடுத்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம் ஈஸியாக. அது மாதிரி ரெண்டும் ரிலேட் ஆகிற மாதிரியான ஒரு ரெசிபி வர மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீல் பிளான் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லீவ் டேஸில் மொத்தமாக ஒரு 1/2 hour கூட தேவைப்படாதுங்க. பிளான் போட்டுவிட்டு நம்ம க்ரோசரி ஷாப்க்கோ இல்லை வெஜிடபிள் வாங்குறக்கோ போகிறோம், வாங்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய டைம் எல்லாமே மிச்சமாகும். இந்த பொருள் இருக்கா, இது இல்லையான்னு பார்த்துட்ருப்போம். அந்த டைம்லாம் நமக்கு சேவ் தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது மாதிரி மீல் பிளான் பண்ணுறதை வந்து பழக்கமாக வச்சுக்கோங்க. அதே டைமில் நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மாதிரி மீல் பிளான் போடுறோம் அப்படின்னா இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக சில நேரத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு பிளான் மாறத்தான் செய்யும். ஸோ இன்றைக்கி மாற்றிட்டோம், போட எப்போ பிளான் போட்டாலும் அதே மாதிரி நம்மளால் பண்ண முடியறதில்ல. அதனால் வேறே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விடாமல் ரெகுலராக இது மாதிரி மீல் பிளான் போட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ மாறுறது சகஜம்தான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். அதில் சொல்லணும்னு நினச்ச எல்லா டிப்ஸுமே சொல்லிட்டேங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்மார்ட்டாக சில வேஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. அதையும் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கும் சரி அதை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி மீல் பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபைனலாக வந்து ஷோ பண்ணியிருக்கிறேன். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ரெடி சொன்ன விஷயம் தான், நம்ம குழந்தைங்கள நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு நாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்க. ஸோ நம்மளை ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டா தான் அவங்களையும் வந்து ஹாப்பியாக பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக உங்கள் மனசையும் உங்களையும் பீஸ்ஃபுல்லாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே போல் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்.